நேத்து மார்க்கெட் வந்து ஸ்லைட்டா அப் சைட் மூவ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஸ்லைட்டா போச்சு. அப்புறம் சைட்வேஸ் தான். பெரிய மூவ்மெண்ட் இல்ல. இன்னைக்கு மார்க்கெட் வந்து நல்ல பாசிட்டிவ் மூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, டெக் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி ட்ரம்ப் வந்து ஏஐ சப்மிட் ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ அது ஒரு பாசிட்டிவா பார்க்கப்படுது. அப்புறம் இஸ்ரேல் அமெரிக்கா அந்த வார் பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் சுமூகமா இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் நிலவுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் பாசிட்டிவான ஒரு விஷயமாவே பார்க்கப்படுது. ஆயிலோட ப்ரைஸ் வந்து பெரிய சேஞ்சஸ் இல்லாமல் அப் சைடு மூவ் ஆகாமல் இருக்குது. ஸோ அதுவும் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கலாம். இன்னைக்கான ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் அப்படின்னு ஒரு ஃபார்மா ஸ்டாக். இவங்க வந்து பைபேக் பண்ண போகிறாங்க. ஸோ அது வந்து ஒரு ட்ரேடர்ஸ் மத்தியில் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இதுக்கு முன்னாடி 2 தடவை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய அனௌன்ஸ்மெண்ட் வரலாம். அதுக்கப்புறமா டாடா மோட்டார்ஸ் குறிப்பாக கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து கடந்த சில நாட்களாக ஒரு 10% மேலே டவுன் ஆகிருந்தது. அவங்க Q4 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ப்ராஃபிட் க்ரோத், சேல்ஸ் க்ரோத் இது எல்லாமே நல்லாவே காமிச்சிருக்காங்க. ஸோ அது அந்த ஸ்டாக்குக்கு ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்பலாம். இந்த ஸ்டாக்ல உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி இன்ட்ராடேல நீங்கள் ப்ராஃபிட் பண்ண வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.